அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் குற்றிய லுகரத்தினுடைய வகைகள், தனக்குரிய நிலையிலிருந்து குற்றிய லுகரம் தன்னை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் அடிப்படையிலே 6 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அவை நெடில்தொடர் குற்றிய லுகரம், வாய்தத்தொடர் குற்றிய லுகரம், உயிர்த்தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம் என்று 6 வகைப்படும். இது ஈஸியாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸியா அப்படின்னா நெடில் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிரெழுத்து 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். நெடில் எழுத்துனா நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத எழுத்து ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிரெழுத்து உயிர் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம்னு 3 இதாக மெய்யெழுத்துக்களை பிரிக்கிறார்கள். அதை நாம வச்சுக்கணும். வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம், மொத்தம் 6 குற்றிய லுகரம். இப்போ புரியுதுங்களா? அப்ப நெடில்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் ஈஸியா நினைவுக்கு வந்துடும். குற்றிய லுகரத்தினுடைய வகை 6. தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பதே குற்றிய லுகரம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எது சார் ஏறி வருதுன்னா இகரம், தன்னுடைய எழுத்துக்கள் முன்னாடி உகரம் ஏறி வருவது. அதுதான் நம்ம பார்த்தோம். கசட தவற குசுடு துபுராக மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா அந்த நெடில் தொடர் ஈரெழுத்து சொல்லா மட்டும்தான் வரும். நெடில் தொடர் நெடில் எழுத்து ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ. அப்ப அந்த நெடில் எழுத்துக்கள் அது எப்படி வருது என்றால் கா நெடிலை அடித்து தூ வந்து இது நெடில் தொடர் குற்றிய லுகரம். தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒரு காது ஆ ரு குறைந்து ஒழிக்குது பாருங்க. நெடில் அடித்து குற்றிய வல்லின எழுத்துக்கள் குற்றிய லுகரம் ஏறி வந்தது என்று சொன்னால் அது குசுடு துபுராக இருந்தால் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும்னு சொன்னோம்ல, அதுதான் பாகு, மாசு, பாடு. இதெல்லாம் நெடில் தொடர் நெடில் எழுத்தை தொடர்ந்து பா ஆ என்ற நெடில் ஓசை இருக்கிறது அல்லவா, அதை தொடர்ந்து குற்றிய லுகர எழுத்துக்கள் வந்தால் அது நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து ஆயுத தொடர். ஆயுத எழுத்து தெரியும், அக்கேனம் தனி எழுத்து தனி நிலை இதெல்லாம் அப்படி சொல்றாங்க. அப்படி எஃகு அஃது இது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம். ஆயுத எழுத்தை அடுத்ததாக வந்தால் என்று எடுத்துக்காட்டு அஃது எஃகு அப்படிங்கிறத நான் நினைவில் வச்சுக்கணும். உயிர் தொடர் குற்றிய லுகரம் உயிரெழுத்தை அடுத்து. இப்ப அரசு இது எப்படி சார் இது குற்றிய லுகரம்னு சொல்றீங்க? குசுடு துபுரு கு சு சுங்கிற எழுத்து இருக்கு பாரு, இக்கு இச்சு பிளஸ் உ உகரம் ஏறிச்சுன்னா அது சு. அப்ப குற்றிய லுகர எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்குமா இருந்தா ராங்கிற எழுத்துல இரு பிளஸ் ரா, ரா பிளஸ் இர் ஆ இருக்குங்களா? இந்த ஆங்கிற எழுத்து தான் இந்த ராவாக வந்திருக்கு. இந்த இடத்துல ஆங்கிறது இருக்கு. இரு பிளஸ் ரா ஆ என்று சொல்கிறார். இந்த இறையும் ராவை இணைத்து ஆ. அப்ப இந்த உயிரெழுத்தை அடுத்து குசுடு துபுரு என்கின்ற அந்த நிலையிலே குற்றிய லுகர எழுத்து வந்ததுன்னா தனக்குரிய மாத்திரை அளவிலே குறைந்து ஒழிக்கும். அவற்றை உயிர்த்தொடர் குற்றிய லுகரம். அரசு, கயிறு அதுதான் ஈங்கிற நிலையில வந்திருக்குது. கயிறு ரூங்கிறது நமக்கு தெரியும் குற்றிய லுகர எழுத்து. இதை உயிர்த்தொடர் குற்றிய லுகரம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றிய லுகரம். இது வல்லின எழுத்துக்கள் கசட தபர. அப்ப கசட தபர க ச ட த ப ர இந்த எழுத்து இருக்குங்களா? இந்த எழுத்துக்கள் தான் பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து. தனக்கு இனமான எழுத்து தான் வரும் பாருங்க. இத்துக்கு பக்கத்துல தூ தனக்கு இனம், இட்டுக்கு பக்கத்துல டூ, இச்சுக்கு பக்கத்துல சு. அந்த இனமான நிலையை பாருங்க. இப்புக்கு பக்கத்துல பூ, இருக்கு பக்கத்துல ரு. அப்படி வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து அதான் வல்ல எழுத்துக்களை தொடர்ந்து குற்றிய லுகர எழுத்துக்கள் வந்தால் தனக்குரிய மாத்திரை அளவிலே குறைந்து ஒழிக்கின்றது அல்லவா? அதை தான்
வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறதால் அதை வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுகிறார்கள். கசடதம். அடுத்து நமக்கு தெரியும் மென்தொடர்னா மெல்லினம் தெரியும். ஞஞன நமன மெல்லினம். இங்க பாருங்க ஞஞன நமன. அதுல இந்து இம்மு இரு எல்லாம் ஞ ஞன ந ந ம ந இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. ஞஞன நமன. இதை தொடர்ந்து அதான் மென்தொடர் குற்றியலும் மெல்லெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகர எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கிறது. பங்கு பஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று என்று இந்த எடுத்துக்காட்டெல்லாம் நம் மென்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறோம். இந்த எடுத்துக்காட்டெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்துக்கள் என்ன? கசட தவற ஞஞன நமன எரள வளல எரள வளல என்று சொல்லுகிறோம். தமிழ்ல இந்த 3 நிலைகள்ல பாருங்க ழ சிறப்பு இங்க வந்து ல இல் இர் இ இதெல்லாம் எடுத்துக்காட்டாக எய்து மார்பு சாழ்பு மூழ்கு இந்த இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்குமே ஆனால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறார்கள். அப்ப குற்றியலுகரத்தினுடைய வகை 6 வகைப்படுகின்றது. அதுதான் இயல் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். உகர எழுத்து ஏறு வருவதை குற்றிய லுகரம் என்று சொல்கிறோம். இவற்றை தனக்குரிய எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் அடிப்படையிலே 6 வகையாக பகுத்து வைத்திருக்கிறார்கள். நெடித்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்தோம். அடுத்து பாருங்க குற்றிய லிகரம். குற்றிய லிகரம்னா என்ன? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். அங்கு உகரம் ஏறி வருவதனால் குற்றிய லுகரம் என்று சொன்னோம். இங்க இகர எழுத்துக்கள் ஏறி வந்தால் அது குற்றிய லிகரம் அப்படின்னு தெரிஞ்சு குற்றிய லிகரம். அப்ப நம்ம குற்றிய லுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குற்றிய லிகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், முற்றிய லுகரம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த போன பதிவுல பார்த்தோம். முற்றிய லுகரம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இந்த குற்றிய லிகரம் வரகு பிளஸ் யாது இந்த வேகமா இணைந்து சொல்லி பார்த்தோம்னா வரகி யாது என்று வரும். அப்ப இந்த கூ ஈங்கிற எழுத்து எதன் மீது ஏறி வருது? கூங்கிற எழுத்து மீது ஏறி வருகிறது. குற்றிய லுகரத்தின் மீது அந்த கூங்கிற எழுத்துல ஏறி வருவதால் கியா மாறுகிறது. இப்ப இக்கு பிளஸ் இ கி என்று ஆகிறது. இது மாதிரி மாறி வருவதை குற்றிய லிகரம் என்று சொல்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து வழக்கத்துல இல்ல, உரைநடையில கிடையாது. குற்றிய லிகரம் இலக்கியத்தில் மட்டும்தான் கையாளப்படுகிறது, எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது 2 நிலையில் வருது. கொக்கு பிளஸ் யாது கொக்கி யாது. அதே போல கேள் பிளஸ் மியா கேன்மியா சென்மியா. மியானா மிகைப்படுத்தக்கூடிய நிலைகள்ல நம்ம பார்க்க முடிகின்றது. அன்பர்களே, அப்படிப்பட்ட குற்றிய லிகரம் என்பது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். இகரம் ஏறி வந்தால் அந்த காசா தாபா வல்லெழுத்துக்கள் மீது இகரம் ஏறினால் அது குற்றிய லிகரம். அதுவே உகரம் ஏறினால் அது குற்றிய லுகரம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிமைதான் இலக்கணம். அது மிக சிறப்பான நிலையில் நாம் படித்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறலாம். அடுத்த பதிவிலே 4 வகை குறுக்கங்களை பற்றி நம் 7ஆம் வகுப்பு நூலிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.